அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு பொருட்களை மாத்திரம் யூஸ் பண்ணி ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டெசர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ஜெல்லியை வந்து செட் பண்ணிக்கொள்ள வேணும். இதுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள 100 கிராம் மோத்தா ஜெல்லி பேக்கெட் ஒன்று எடுத்திக்கிறேன். நாங்கள் எடுத்திக்கிற இந்த ஜெல்லி மிக்ஸை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே 250 மில்லிலிட்டர் சுடுதண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்த பிறகு செட் ஆகும் வர ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லி எடுத்திக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் யம்மியான ஜெல்லி மோஸ் செய்கிறதுக்கு வந்து ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதும். ஜெல்லி, அதுக்கப்புறமா 250 மில்லிலிட்டர் கோல்டான மில்க். இந்த மாதிரி ஜெல்லி நல்லா செட் ஆகின பிறகு ஒரு பிளெண்டரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே 250 மில்லிலிட்டர் பாலையுமே சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சேர்க்குற அந்த ஜெல்லிலே வந்து இனிப்பு வந்து இருக்கும். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் இது கூட ஒரு 1/4 கப் அளவு சீனி சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஜெல்லியில் இருக்கிற இனிப்பு போதுமன்றதால நான் இன்னைக்கு வந்து மேலதிகமாக எந்த ஒரு சுகருமே சேர்த்துக்கொள்ளலை. கிட்ஸுக்கு வந்து ஜெல்லி மோஸ் ரெசிபி ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சரி குட்டீஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். இப்போது நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற மிக்சரை வந்து இது மாதிரியான ஐஸ்கிரீம் கப்பில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்குதோ நீங்கள் அதில் வந்து இந்த ஜெல்லி மோஸ் மிக்சர் வந்து சேர்த்து நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா பவுல்லையுமே ஊற்றின பிறகு அலுமினியம் ஃபைலெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் ரொம்பவும் குயிக்காகவே செட் ஆகிடும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபைனலாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி எங்கள் ஜெல்லி மவுஸ் வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜெல்லி மவுஸோட கலர் பார்க்கும்போதே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு வந்து இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற அந்த ஜெல்லி மவுஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.